சோழன் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. எந்த அரசன் மீதும் எனக்கு மதிப்பு கிடையாது, நான் யாரையும் பெரிய சக்தியாக பார்க்கறது இல்லை, அவங்க காலத்துல தான் சமஸ்கிருதம் உள்ள வந்தது, தமிழ் அழிஞ்சு போனது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராஜராஜ சோழன் குறித்தும் திருமாவளவன் அவர்கள் பேசுறது குறித்தும் உங்களுடைய பார்வை? அதில் எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. நான் என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோராக நான் பார்க்குறேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, அதில் கூப்பிட வேண்டியது என்ன? சரி, அவர் ராமசாமிங்கிறது என்ன பேர்? என்ன பேர்? அப்பாவுக்கு ராமசாமின்னு இருந்ததை எங்கள் அண்ணன் மாற்றி தொல்காப்பின்னு வச்சுட்டார்ல. இப்போ ஈவேராவுக்கு ராமசாமி அந்த பேர் என்ன பேர்? அவர் தான் ஆரியத்தை எதிர்த்தார். அப்போ ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம், அப்போ அதையும் எதுக்கிறது தானே பொருள். அந்த பேரையே மாற்றிக்கல. ஒரு பேரையே மாற்றாதவரை சமூகத்தை மாற்றினார்னு பேசிட்டு அலையிறியே. சொல்லுங்க. அது அவங்களுக்குள்ள இருக்க சண்டை, அவங்க கொள்கை கோட்பாடுகளில் யார் அதிகமாக திருடுறது, யார் அதிகமாக வாக்கு காசு கொடுக்கறது. அவர் 1000 குடும்பத்தில் கொடுத்தா நம்ம 2000 கொடுக்கணும், அவர் பெண்களுக்கு கொடுத்தா நம்ம ஆண்களுக்கும் கொடுக்கணும். இந்த சண்டை எங்களுக்கு அது இல்லை. இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்லை. நாங்கள் ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள். தமிழ்நாட்டில் என் தாய் நிலத்திலிருந்து எடுத்து வைக்க அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டும் அல்ல, உலக பொதுமைக்கு. புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போகிறதுங்கிறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறது உலக பொதுமைக்கு. பல ஆண்டுகளாக சொல்லி வரேன். கேப்டன் நகர் மாதிரி தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் நீரற்ற நகரமாயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும்னு சொன்ன யாரும் கேட்கல. 200 நாடுகளின் அறிஞர்களெல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணான். படிங்க. சூழியல், பொருளியல், அரசியல்னு எங்கள் ஐயா கி வெங்கட்ராமன் எழுதின நூல் இருக்குது, படிங்க. அதில் 12 ஆண்டுகளுக்குத்தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது. அதுக்குள்ளே பூமியை காப்பாற்றலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதானே அவன் சொல்லியே 4-5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு நாட்டு தலைவனும் கவலைப்பட்டதா இல்லையே? இன்றைக்கி ஒரு அறிக்கை வருது, அதை பற்றி நீங்கள் யார் கவலைப்பட்டீங்க? யார் தலைப்பு செய்து அடுத்து விவாதிச்சிங்க? இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிடுச்சுன்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டான். ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அவர் எப்போ பதிவு பண்ணார்? 800 கோடி மக்கள்ரா, அதில் 100 கோடி பேருக்கு தாண்டா குடிநீர் இருக்குதுன்னு சொன்னார். நீங்கள் எச்சரிச்சில்ல? விழித்து கொண்டீர்களா? 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது. சரி, அது 20 விழுக்காடாக உயர்த்தது எப்படி எவனாவது சிந்திச்சானா? இதை விற்றா நல்லா காசு சம்பாதிக்கணும்னு நினச்சானே ஈனப்பைய. இது எவ்வளோ கோர சிந்தனை! தண்ணீர் விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று வராதுன்னு நீ எப்படி நம்புவ? என்ன உறுதியை தருவ? எங்கேயாவது இங்கே தாய்ப்பால் விற்பனைக்குன்னு எழுதி வைப்பானா? ஆனால் தண்ணீரை விற்கிறான்ல. உனக்கு தாய்ப்பால் இவ்வளோ முக்கியமாக? உலக உயிர்களின் தாய்ப்பால், எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் நாய்க்கு நரிக்கு ஈக்கி எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்குல்ல, அது எது? அது தண்ணீர் தானே. அதை எப்படி நீ விற்பனை பண்டமாக்குன? உயர்ந்த சந்தை பொருளாக எப்படி ஆக்குன? எப்படி ஆக்குன? எப்படி ஆக்குன? காசு இருக்கிறவன் சுத்திகரிப்பு பந்தரம் வச்சு சுத்திகரித்து குடிப்பான். எங்கள் ஆத்தால் அப்போ நான் அரணியூரில் என்ன குடிப்பான்? இது கால கொடுமை. இது எதை பற்றி கவலை இருக்குது? நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு இது இந்த கட்சி ஆட்சிகள் இது சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. சமஸ்கிருதம் வந்தது எங்கள் பாட்டன் தலைமையில் அதெல்லாம் வெறுக்கிறாருன்னா சமஸ்கிருதத்தை எங்கள் அண்ணன் வெறுக்கிறாரா? இப்போ வெறுக்கிறாரா? அப்போ வெறுக்கிறேன்னு சொல்கிறாரா சமஸ்கிருதத்தை? திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுங்க, அதை ஏற்கிறார்ல. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்னே தெரியல பற்றியில்ல அவங்களுக்கு. இத்தனை ஆண்டுகளாக அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களேன். திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேச சொல்லுங்களேன். திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்? அது சமஸ்கிருதம் தானே. இது தலையாட்டி கால்டுவெல்லே சொல்கிறார், நான் மனுஸ்மிருதியிலிருந்து தான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு. எனக்கு என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? வரலாறு படிக்கிறது எப்படின்னா, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்தி கொள்ள. என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா? எந்த பெருமையும் தரலையா அவன்? சொல்லுங்க. 12 திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா? அவன் இல்லையா? சொல்லுங்க. அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை.
குடவோல முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்கு முறையை அன்னைக்கு அவன் நடத்தலையா? அதெல்லாம் நீங்கள் பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிழை இருக்குது. யார்கிட்ட பிழை இல்லை? என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்கள் இருக்கோம். சரி, என் பாட்டன் தவறு விட்டான், நான் சரி பண்ணுறேன், அதுக்கு தானே வரலாறு இருக்குது. அந்த தடை பார்த்து தவறை திருத்திக்கிறேன். அதுக்காக போய் அவனை பிழை விட்டால் எனக்கு கூட தான் வருத்தம் இருக்குது. எங்கள் தாத்தாக்கள் மேலே, தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தேவர் மேலே, என் தாத்தன் காமராஜ் மேலே எனக்கு வருத்தம் இருக்குது. பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும்போது எங்கள் தாத்தைங்க 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனாக நான் இருந்திருப்பேன். அவர் ஜின்னா கேட்டதோட 1000 காரணம் எனக்கு இருக்குது. என் மொழி வேறு, என் கலை வேறு, என் இலக்கியம் வேறு, என் பண்பாடு வேறு, என் வழிபாடு வேறு. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் பிள்ளை. நான் பெரிய மூத்த குடி. எனக்கு கேட்கலையே. ஒருத்தர் நேருடைய காந்தி பக்தராக இருந்தார், காந்தி நேரு பக்தராக இருந்தார், ஒருத்தர் நேதாஜி பக்தராக இருந்தார். எங்கள் கதை முடிஞ்சிச்சு. விடுதலையை வாங்கி யார் கொடுத்தாங்க? எங்கள் தாத்தங்க செக்கு இழுத்து தூக்குல தொங்கி. எங்கே யார் கொடுத்தாங்க? இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட. இப்போ நாங்கள் சிக்கிக்கிட்டு சாகுறோம். விடுதலை அவன்கிட்ட இருக்குது, நாங்கள் படுகொலை ஆகிக்கிட்டு இருக்கோம். என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள்? என்ன இருக்குது சொல்லுங்கள்? கல்வி கூட இல்லை. கல்வி மானுட உரிமை, அதுலேயும் மாநில உரிமை. ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன? அவனுடைய கல்வி, அவனுடைய இலக்கியம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய வழிபாடு, அவனுடைய வரலாறு, அவனுக்கான அரசியல், இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும். தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படி தானே கொடுத்தது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலம் பிரிச்சது பயன் என்ன? பயன் என்ன சொல்லுங்கள்? இப்போ இந்த கல்வி மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு, ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யார்? இந்த திராவிடம் தான். எடுத்துக்கிட்டு போனது யார்? இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, தோல்ல தூக்கி சுமக்கிறாங்கல்ல, அந்த காங்கிரஸ் தான். சரி, 18 ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவையில் இருந்தீங்களா? அப்போவே அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்களா? இல்லை. ஏன் இப்படி கைகட்டி உட்காந்துட்டீங்க? ஏன் பதவி 356 376 56 அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விட்டுருவான். ஏன் இப்போ பேசும்போது பிழைகள் எல்லோரிடமும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ராஜராஜன் கிட்ட பிழைகளும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது பெரியாருக்கும் பொருந்தும் இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்கள் எதிர்க்கலை, ஏற்கிறோம்ட்டான். பெரியார் தான் போராடினார்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு டவுசர் போட்டது, பல்லு விளக்கி விட்டது, முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான், படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது. பெண்ணிய உரிமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. பன்னி கொய்யத்தியாரெலாம் ஒரு கொயவ பெண்ணே பாடியிருக்கா, இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா. எங்கள் அவைக்கு யார் நீங்கள் தமிழ் படிப்பிச்சியல? அவையை பெரியார் பார்வையில் யார்? அழுக்கு முட்டைங்கிறார். மாசக்கணக்காக குளிக்காமல் இருந்தவர் அறிவு மூதாட்டி அவை இப்போ அழுக்கு முட்டைன்னா எப்படி? என் பாட்டை ராஜராஜன் தமிழை சனியை ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கானா? அப்படி எதுவும் இருக்கா? அப்படி எதுவும் இருக்கா? சரி, கன்னடர் ஐயா ஈவேரா வந்து கன்னடர். கர்நாடகாவில் போய் இந்த மொழியில் என்ன இருக்குது? இது சனியை ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா? சொல்லுங்கள் தம்பி. உலகத்தின் தொன்மையான மொழி எது தம்பி? அப்படி நீங்கள் சொல்ல வரலை. அப்படி நீங்கள் அப்படி இருக்கலை. எல்லாம் பெரியாருங்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்? எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம். நீங்கள் அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எல்லாமே அவர் தாங்கும்போது வெறி வருமா வராதா? நீ இறைவனை விமர்சித்த நீ அதை ஏற்க சொன்ன, ஈவேராவை விமர்சிக்கும் போது ஏன் எதிர்த்து நிற்கிற? என்னவும் கருத்து சுதந்திரம், என்னவும் பகுத்தறிவு? நான் கேட்குறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்கே எங்கள் ஆத்தாவை இழுக்கிறது, என் மனைவி இழுக்கிறது, என் பரவுக்கு இதெல்லாம் பேசுனா நீ என்ன பெண்ணியம் போட்டுற? என்ன பெண்ணியம் போட்டுற? இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுகிறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தியாடா? அவனது தானடா ராஜாஜி தானடா உங்கள் ஈவேரா கடைசி வரைக்கும் காலனைக்கு குடிச்சிட்டு இருந்தார். ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு. இது எப்படி திராவிட நாடு? இதுக்கு யார் பதில் சொல்கிறது? கடைஸ்வரை ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுகிறவங்களாம் ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும்? அந்த மேடையில் உட்காந்துருக்காப்புல ஒருத்தன் பேசுகிறாங்க, என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். இதுதான் உங்கள் ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? அயோக்கிய பயல்களா? என் தாய் நிலத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன திராவிடம்னா என்னன்னு சொல்கிறேன்? எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறேன்? ஆரியத்தை எதிர்க்க. எதுக்கு எஸ்வி சேகரையும் இந்த மைத்திரையனின் கட்சியில் சேர்த்துச்சு உன் திராவிடம்? 30 ஆண்டுகளாக உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா. அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சிட்டு இருந்த உன் திராவிடம்.
அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துக்கிட்டு குறுக்கு மேற்கம் வாழக்கூடாது. அதெல்லாம் ஒரு காலம். ஒரு பெரிய எழுச்சி கொண்டு எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல்னு தெரியாமல் குறுக்கு ஒருக்கா திராவிடம் என்ன நீ நல்ல வீரனா இருந்தா. ஈவேராங்கிற என் தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான். அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்தில் ஒரு மகன் பேசுகிறான். ஒருத்தன் பேசுகிறா பார்ப்போம். ஒருத்தன் பேசுகிறா. எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவாக பேசிட்டான் அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில் பேசுகிறா பார்ப்போம். பேசு. பெரியாரை நாங்கள் போற்றுறோம் அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி நல்ல ஆண்மகன். எந்த தலைவனுக்கு இங்கே ஓட்டு இருக்கு? நான் சொல்லுவேன் எனக்கு இருக்குது. என் கொள்கைக்கு இருக்குது. எனக்கு விழுந்த ஓட்டு ₹1 பணம் வாங்காமல் என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு. உங்களுக்கு எவருக்காவது ஓட்டுருக்கா? காந்திக்கு தான் ஓட்டுருக்கு. நீங்கள் கொடுக்குற 1000 2000 அந்த படத்தில் ரூபாயில் இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு. இங்கே யாருக்கு ஓட்டு? உங்கள் ஈவேராவுக்கு ஓட்டா? இல்லை உங்கள் ஐயா கருணாநிதிக்கு ஓட்டா? யாருக்கு ஓட்டு? இல்லை ஐயா ஸ்டாலினுக்கா? ஐயா எடப்பாடிக்கா? வெக்கம் இல்லாமல் பேசிட்டுக்கிறீங்க. தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆண்மகன் என்னை வென்று காட்டுறான். ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடாது. நில்லு தேர்தலை பார்ப்போம். கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பார்ப்போம். மகளிர் மாநாடு போடுற வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்கார்டில் வேலை செஞ்சு ஜீன்ஸ் பண்ணிட்டு காப்பி டீ-ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு சோப்பு டீ-ஷர்ட் போட்டு 500 போய் அவள்கிட்ட போய் பத்திரிக்கைகளுக்கு போய் இதர் மேக சாத் மேகன்னு போயிட்டுருக்காங்க. என்ன திமுக மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற? கேவலம். மேசையில் பெண்கள் உட்காரத்துக்குள்ள ஒரு பை இருக்குது. எடுத்தா இந்தா பாருங்க தண்ணி, இந்தா பாருங்க பிரியாணி, இந்தா பாருங்க இது. கால கொடுமை. செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன். வைத்தியகாந்த் இருந்தாலும் உச்சக்கட்ட காட்சி பார்த்திருக்கா? கிளைமேக்ஸ் 2 அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் கொல்லப்பட்டுருவாப்புல. ஆனால் அவர் குத்துயிரங்குற இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த அவங்கள கூட்டிட்டு வந்து தப்பிச்சு ஓட விடு. என்னை இந்த ஊர் எல்லையில் ஐயனார் கோயிலில் வந்து இந்த அருவாலோடு அப்படி நிறுத்திருந்தாப்புல. 2 ரீலுக்கு முன்னாடி 2 அடுக்குக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிற்பாப்புல. இப்போ நிற்கிறது யார்? திராவிடம். புரியுதா? அப்புறம் கிட்ட ராதாரவியனை வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு வந்து இப்படி நிற்பாப்புல. நின்னவொடனே டேன்னு அப்படி போகும்போது காற்றடிக்கும்போது அப்படி அப்படியே விழுவாப்புல. அவர் நின்னவொடனே பாய்ந்துக்கிட்டு இருப்பான். இப்படி நீங்கள்லாம் பாய்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அருவான்னு. அது செத்து ரொம்ப நாளாச்சு. இப்போ ஒரு நாள் விழும்பார் சத்துன்னு விழும். ஆட அப்படிம்பா நீ. அந்த நிலைமை இப்போ வரப்போகுது. இப்போ நான் பேசுனதே எங்கள் அண்ணன் 2006க்கு முன்னாடி பேசினாப்புல. நான் பேசுகிறது புதுசு ஒன்றும் கிடையாது. அவர் எங்களை இப்படி இப்போ தம்பி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி பேசுனது அதை தான் நாங்கள் என்னமோ ஈவேராவை ஏற்றுட்டோம்னு தாய்மண் இதல்ல. மதிப்பிற்குரிய அறிவர் ஐயா ரவிக்குமார் எழுதின கட்டுரைகள் இருக்குது. மனச்சான்றுக்கு எதிராக இல்லைன்னா அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ணில் வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்கள். முதல்ல எங்கள் அண்ணங்களை வெளியிட சொல்லுங்கள். அதில் இருக்கிறதை விட நான் அதிகமாக ஈவேராவை பேசிட்டேன்னா நான் இனிமேல் பேசுகிறத நிறுத்திக்கிறேன். இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எதிர்த்து பேசுனதை விட நீங்கள் பேசுகிறீங்க சீமான்னு சொல்லுங்கள், நான் பேசுகிறத விட்டுறேன். என்னது தமிழ் தேசியம் பேசட்டும். எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம் என்னென்னு தான் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கட்டும். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அவர் கற்பித்ததை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு வேளை இதில் என்ன அவர் சொல்கிற தமிழ் தேசியம் அது நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிறோம். அவ்வளோதானே. அதான் நியூஸ் 24/7 அந்த தாக்கப்படுறதை எப்படி பார்ப்போம்? அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது கருத்து சுதந்திரம் ஜனநாயகத்தை வச்சுருக்காங்க. இவங்க ஒரு செய்தி சேகரிக்க போகிற ஊடகவியலாளரையே வந்து தாக்குறது இங்கே இப்போ தொடர்ச்சியாக நடக்குது. இது ஒன்றும் இல்லை. அது பெரும் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் கூட கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கோம். ஜெயலலிதா இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்களை தான் அதிகமாக பேசியிருந்தார். இப்போ ஜெயலலிதாவை பேச ஆரம்பித்தாங்க. இப்போ கலைஞர் கருணாநிதியும் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது தம்பியோட தனிப்பட்ட விருப்பம். கொள்கை தலைவர்கள்னு 5 பேர் பின்னாடி வச்சுருக்காரா? இப்போ அவங்க யாரும் இல்லை.
எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். என் இனத்தின் எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார். எங்களுக்கு வரலாறு, அறிவியல் எல்லாமாவே இருந்தாப்புல. எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார். எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நேர்மையும் உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர். தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்கள் பாட்டனார் வஉசியை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை. எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், கக்கன் இவங்களெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வாழுகிற ஒரு மனித புனிதனாக எங்கள் அப்பா அன்றைக்கி நல்ல கண்ணு இருக்கார், அவரை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை, எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அது தம்பியுடைய விருப்பம், தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இப்போ ஐயா எம்ஜிஆரை எதில் எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதில் எடுத்துக்கிட்டேன், இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன், அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் வந்து முதலாக எல்லாமே பயிற்று மொழி தமிழாக இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமாக மாற்றினார். அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது, அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தார், அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கணும். இப்போ நாங்கள் இதையெல்லாம் எடுக்கலை. எதை எடுத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும்போது தான் பெற்ற மகனைப் போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்கள் வந்து அவரை போற்றோம். இப்போ நான் ஒரு காரணம் சொல்கிறேன்ல, அப்படி சொல்லணும், ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதாட்ட இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியாக இருந்தது, அதனால் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் மொட்டையாக சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாங்க, இன்க்ளூடிங் நீங்கள் எங்கே போனாலுமே செய்தியாளர் சந்திக்கிறீங்க. இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் மறுக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? எல்லாரும் அவரை தேடி தான் போய் பார்க்குற மாதிரி நிலைமை இருக்கிற மாதிரி சொல்லுறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை, அது அவரவர் விருப்பம். இது வந்து இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் கேட்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து சந்தித்து நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் நீங்கள் விண்ணூர்தி நிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க, அப்புறம் இறங்கும்போது எடுக்கிறீங்க, அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க, நான் சந்திக்கிறேன். ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசுகிறதில்ல. எதையுமே என் தம்பி உங்களை சந்தித்து பேச மாட்டாப்புல, உங்களை சந்திக்க மாட்டாங்களா, நீங்கள் அவரை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்கள் செய்கிறது மட்டும் பெரிய அறமாக சார்ந்த செய்யலாம். இன்றைக்கி இவ்வளோ நேரம் உட்கார வச்சு என்னை கேள்வி கேட்டுருக்கிறீங்க. அன்னைக்கு வந்து மொழிப்போர் இருக்குது, நான் வணக்கம் செலுத்த போகிறேன்னு, அதை விட உங்களுக்கு வேறு ஏதோ முக்கியம், என் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க. அப்போ நான் கூட நினச்சேன் இனிமேல் இவங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு. சரி இந்த வருங்க ரசிக்காவாங்க, அவன் தம்பியை வந்து நின்று சரி போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோவம் அப்படியே குறைஞ்சிருது. அது என்ன பண்ணுது, இது ஒளி வாங்கி தான், இது துப்பாக்கி இல்லை, இதுக்கு பயந்துக்கிட்டு சந்திக்காமல் இருக்க வேண்டிய தேவையில்லை. சார், இப்போ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் வந்து தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல், அந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்காங்கல்ல, அதை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி இல்லை. அப்படி எங்கள் கொள்கை அரசியல் எங்கள் யார்கிட்ட இருக்குது? தேர்தல் அரசியல், கட்சி அரசியல், மக்கள் அரசியல். இப்போ கட்சி அரசியல்னால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. தேர்தலில் வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது, மக்களை பற்றி தான் கவலைப்படணும். ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும். கட்சிக்கு நிதி புரட்டும், மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை வச்சு பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதின்னு ஒன்று வாங்குறது பற்றியெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கிறது கட்சி அரசியல். அப்புறம் தேர்தலை குறி வச்சா அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம், மகளிருக்கு 1000 கொடுத்தா மகளிர் வாக்கை வாங்கிடலாம், கல்லூரிக்கு போகிற பெண்கள் வாக்கை வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு 1000, இளைஞர்கள் வாக்கு, அப்போ கல்லூரிக்கு போகிற பெண்கள் அது. இப்போது இது வந்து தேர்தல் அரசியல். இப்போ மடிக்கணினி 11ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில் 2ஆம் ஆண்டு, மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த 11, 12க்கு வாக்குரிமை வரல, இவனுக்கு வாக்குரிமை இருக்குது. அப்போ அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல். இங்கே பாருங்கள் தம்பி, போன ஆண்டு கொடுத்துருந்தா அந்த மடிக்கணினியை, அது மக்கள் அரசியல். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுத்தா அது தேர்தல் அரசியல். இப்போ போன ஆண்டு பொங்கலுக்கு நீங்கள் வேட்டி சேலை அரிசி இந்த 3000 கொடுக்கல, இந்த 3000 கொடுக்கல, 1000 கூட கொடுக்கல. இந்த வாட்டி 3000 கொடுக்கறது காரணம், அடுத்த மாதம் February 20க்கு மேலே தேர்தல் அறிவிக்க போகிறான். அப்போ இப்போ கொடுத்தா அது ஞாபகத்தில் வந்து வாக்காக மாறும். இது தேர்தல் அரசியல்.
இதே காசை போன ஆண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியல். விளங்கிருச்சா அதுதான். எந்த அளவுக்கு தயாராகிருக்கும்? நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வேட்பாளர்லாம் நிறைய அறிவிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு, செயல்பாடுகள் தேர்தலுக்கு முன்பிருந்தே தயாராகி வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு February 21 மாநாட்டில் எல்லா வேட்பாளரையும் நாங்கள் அறிவிச்சிருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் களத்துக்கு போகிறது தான். எந்த குழப்பமும் இல்லைல்ல, யார் சேர்க்கறது யார் கூட போகிறதுன்னு. அதனால நாங்கள் எங்கள் பாததனி, எங்கள் பயணம் தெளிவாக இருக்குது, நோக்கம் தெளிவாக இருக்குது. அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் எங்கள் பயணம் தொடருது. அதனால் 21 உங்களுக்கு தெரிஞ்சிடும். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு கடந்த மாதத்துக்கு சம்பளம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. போராடினீங்கன்னா பிடிப்பாங்கல்ல. என்கிட்ட கேட்குற அண்ணன்ட்ட கேட்குறீங்க நீங்கள். 6800 கோடி பொங்கலுக்கு மக்களுக்கு இனாம் கொடுக்குது, இலவசம் கொடுக்குது. 1000 குடும்ப தலைவிகள் வந்து கேட்கலை, எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ கேட்கலை. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வாக்குக்கு கொடுக்குற காசு தான். ஆண்டுக்கு 12,000 அப்படின்னு நீங்கள் அப்படி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள். நீங்கள் ஒரு அறிவு சமூகம் எப்படி சிந்திக்கும்னா, எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ, மருத்துவ கல்விக்கு அல்லது மருத்துவத்துக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு அர்த்தம். நிறைய நோயாளிகளை வச்சுருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கோ, அந்த நாடு குற்றச்சமூகமாக குற்றவாளிகள் நிறைந்த நாடுன்னு அர்த்தம். எந்த நாட்டில் உழவர் குடிகள், நெசவாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடாக இருக்குன்னு அர்த்தம். வேளாண்குடி மக்கள் போற்றப்பட்டால் அங்கே பசி இருக்காது. பசி இல்லாத போது தான் மற்ற சிந்தனை, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் தலைத்து ஓங்கும். அப்போ அது ஒழுக்க சமூகமாக மாறும். நெசவாளன் போற்றப்படும் போது நாகரிகமான சமூகமாக இருக்கும். அப்போ ஆடை இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மானம்ங்கிறதே ஆடையில் தான் இருக்குது. அப்படி தான் சொல்கிறான், மானத்தை மறைச்சி கட்டிக்கிற ஆடைன்னு. அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமாக இருக்கும். நீ IAS ஆகு, IPS ஆகு, நீதிபதியாகு, வழக்கறிஞராகு, என்னவாகும். ஆனால் அதெல்லாம் உருவாக்கினவன் யார்? ஒரு ஆசிரியன். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை யாரை நம்பியிருக்கு? ஆசிரியர் பெருமக்களை. சொல்லுங்கள். அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸு மன்னன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு பிரித்து கொடுக்குறான். மன்னரே, நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு எதுக்குமே தேவையில்லைங்கிறான். ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், பிலிப்ஸு சொல்கிறான், என்னுடைய மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துகிறேன், அவனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதை விட எனக்கு ஒரு செல்வமே இல்லை, தேவையில்லைன்ற அலெக்சாண்டர் சொல்கிறா, என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது வேணா, இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா, இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தை இருக்கலாம், அந்த உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்ங்கிறான் அலெக்சாண்டர். அந்த ஆசிரியர்கள் எங்கே இருக்காங்க? நம்மளை பெற்ற தாய் வந்து 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள். அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம். அவனை வீதியில் நின்று படிப்பு சொல்லி கொடுக்குறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான். அப்போ படிக்கிற மாணவன் நிலைமை என்ன? இதே மாதிரி டாஸ்மார்க்கில் நிற்கிற சரக்கூத்தி கொடுக்குற தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போகிறான்னா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காமல் இருக்குமா? இதை முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும். இந்த நாடு நாசமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் பொறுப்பே இருக்கணும். காலங்காலமாக இவர்களுக்கு வாக்கு செலுத்தி கடைசியாக வந்து நீங்கள் பாதையில் நின்றுட்டீங்க, வீதியில் நின்றுட்டீங்க. இது என்ன கொடுமை பாருங்க. அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான். உயிரை காக்கிற அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் நின்று போடுறா. தன்னலமற்று சேவை செய்கிற செவிலிய பெண்கள் வந்து கொரோனா நேரத்திலலாம் உங்களுக்கு செவிலியர்கள் தேவையாக தெரிஞ்சு இப்போ தேவையில்லாமல் தெரியுது.
எல்லாரையும் வீதியில் நிறுத்திட்டு துப்புரவு பணியாளர்லேருந்து எல்லாம் வீதியில் நிற்கிறான், நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு இன்னும் அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி பணம் இருக்கும்? எப்படி பணம் இருக்கும்? என்ன மாதிரியான ஆட்சி? ஒரு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம், இந்த கட்சி வந்தால் நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் இலவசம். அப்போ என்ன, ஆண் பெண் இருவருக்கும் இலவசம்னா பேருந்து இலவசமாக ஓடுது. 1,00,000 கோடி கடன் இருக்குது போக்குவரத்து துறைக்கு, 1,00,000 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இதில் அரசு நான் இலவசமாக பேருந்தை ஓட்டுவேங்குது. அப்போ ஓட்டுநருக்கு காசு யார் கொடுக்குறது? நடத்துனருக்கு காசு யார் கொடுக்குறது? எரிபொருள் செலவு யார்? எரிபொருள் எப்போ எந்த காசில் நிரப்புறது? புதிய பேருந்தை எப்படி வாங்குறது? இந்த பேருந்தை எப்படி பராமரிக்கிறது? யார் காசு? இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில ஒன்றிய அரசுகள், இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது? கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைக்குது. 10 லட்சம் கோடியை தமிழ்நாடு தொடுது, 196 லட்சம் கோடியை இந்தியா தொடுது கடன். இப்படி யோசிங்கள, கணக்கில்லாத வரி இருக்குது இங்கே. சொத்து வரி, மின்சார வரி, அப்புறம் வருமான வரி, அப்புறம் சாலை வரி, அப்புறம் ரோடு டேக்ஸ், ஒரு கார் வாங்க மோட்டர் பைக்கு எதுக்கான வரி, அதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி, எல்லாத்துக்கும் வரி. இட்லிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பாலுக்கு வரி, தயிருக்கு வரி, வெண்ணெய்க்கு வரி, எண்ணெய்க்கு வரி, எல்லாருக்கும் வரி. இத்தனை வரி. அதுபோக இதுக்கு 196 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு? என்ன நிர்வாகம் செஞ்ச? கல்வியை தரப்படுத்திட்டியா? மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா? போக்குவரத்து, சாலை, இல்லை மின் உற்பத்தி பகிர்வு என்ன இருக்கு? இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடி இருக்கானே, இது ஒரு ஆட்சி? இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல், அதில் நாங்கள் தான் வெல்லுவோம்னு ஒரு பெருமை, இது வேற. இது கொடுமை. இது 6800 கோடி ஒரு பொங்கல் செலவு செய்து 58 கோடி தான் அவனுக்கு செலவு. வெறும் 58 கோடி. 12,000 கோடி இந்த புதுமை பெண், இந்த தமிழ் மகன், இந்த குடும்ப தலைவி, இந்த இது ஒரு குடும்ப தலைவியை, ஒரு தாயை, ஒரு தங்கையை, என் அக்காவை மாதம் ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதித்து கொள்ள முடியாத நிலைமையில நீ நிறுத்தி வச்சிருக்க. நீ கால கொடுமை. முதல்ல அங்கே ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும். எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க? இவங்க போன ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கும்போது புதுசாக கோரிக்கை இல்லையே தம்பி, இது புதுசு கோரிக்கை இல்லையே. இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் நிறைவேற்றுவேன்னு சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க. இப்போ ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, எங்கள் வாக்கு போயிரும்னாவது அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம், கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் கவனிக்கலை, அது பொருள்படுத்தலை. எப்படி இருக்கு? நன்றி.